இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது மறைமாவட்ட பேரருட்திரு பரிபாலக தந்தை அவர்களே, இந்த பேராலய அதிபர் பங்கு தந்தை அவர்களே, ஆலோசனை குருக்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, குருக்களின் நாளாகிய இன்று குருக்களுக்காக ஜெபித்து இறை அருளை பெறவும், திருவருட்சாதனங்களை நன்முறையில் நாம் நடத்த தேவையாக இருக்கின்ற 3 வகையான தைலங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தவும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வரவேற்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பாக இங்கு வருவதற்கு முன்பாக ஒரு அருட்சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினார். ஏன்னா மீண்டும் வேலூருக்கு போகிறீங்களாமே, போன வருஷம் வந்தப்போ கிறிஸ்மஸ்க்கு அடுத்த வருஷம் புது ஆண்டவரில் இருப்பார்னு நீங்கள் சொன்னீங்க, இன்னும் வரலையா? ஏம்மா அதை கேட்குற? நானும் அதற்காகத்தான் காத்திருக்கேன். இதுதான் கடைசி வருஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். கட்டாயம் அந்த ஒரு நம்பிக்கையில்தான் நான் இங்கு போகிறேன் என்று கூறினேன். இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்கள் வருகின்ற மெசியாவை காத்து கொண்டிருந்தது போல நீங்களும் ஜெபத்திலும் விருப்பத்துடனும் ஒரு அங்கலாய்ப்புடனும் புதிய ஆண்டவர் விரைவிலே வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது கட்டாயமாக புதிய ஆண்டவர் வருவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. வந்திருக்க வேண்டும், வராமல் போய்விட்டது. ஆனால் வருவார் கட்டாயமாக. ஏனெனில் சென்ற மாதம் ரோமோயிலே சென்ற பொழுதும் நம்முடைய மறை மாவட்டத்தை பற்றியும், சென்ற வாரம் டெல்லியிலே அப்போஸ்தலிக் நுன்சியோவை பார்த்து பேசும் பொழுதும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு விரைவிலே ஒரு ஆயரை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமானது ரோமையில் இருக்கின்ற கர்தினால் மேதகு அன்டோனியோ தாங்கலே அவர்களுக்கும், டெல்லியிலே இருக்கின்ற நம்முடைய அப்போஸ்தலிக் நுன்சியோ அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக ஆவனவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் நீங்கள் மென்மேலும் அவர்களிடம் கேட்பது எங்கள் மறை மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு ஆயர் தேவை என்பதற்காக. எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். கடமைகள் நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கப்படுகின்றன. நாங்கள் உங்களிடமிருந்து விரும்புவது என்னையும் சேர்ந்து மனம் தளராது ஜெபிப்போம், விரைவிலே ஆயரை பெறுவோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய மறை மாவட்டத்தின் குருக்களின் தின விழாவை கொண்டாடுகின்றோம். அவர்களுடைய புனிதத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். மென்மேலும் இறைவன் அவர்களுக்கு நிறைவான ஆசீரை கொடுத்து அவரது பணியில் என்றுமே இறைவனுக்கு ஏற்ற உன்னத கருவிகளாக மாற ஜெபித்து கொண்டிருக்கும் வேளையிலே இங்கு அமர்ந்திருக்கும் இந்த குருக்கள் நமக்காக செய்து வருகின்ற அர்ப்பண வாழ்வை நாம் அறிந்து புரிந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவதும் பாராட்டுவதும் ஊக்குவிப்பதும் நமது தலையாகிய கடமையாக இருக்கின்றது. எனவே பொதுநிலையினராக இருக்கின்ற நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு இப்பொழுது நன்றி கூறுவோம். நேற்று கைத்தட்ட சொன்ன எங்கள் மறை மாவட்டத்தில் சாமியார்களும் சேர்த்து கைத்தட்டுறாங்க. சரி, நான் சொன்னது புரியல போலன்ட்டு அப்புறம் தான் சொன்னதில்ல, ஆயருக்காக அவன் கைத்தட்டுறாங்க போல். அந்த வகையில் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கரெக்டாக எல்லாம் கை தான் கூப்பினாங்க. அதனால் இந்த உயர் மறை மாவட்ட இந்த மறை மாவட்டத்தில் குருக்கள் எல்லாம் இன்டெலிஜென்ஸ், ஐ ரியலி அப்ரிஷியேட். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய
சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி இன்றைய நற்செய்தியின் பகுதிதான். யோவான் நற்செய்தியிலே 17வது அதிகாரம் திரு அவையின் பாரம்பரியத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பெறுகின்றது. நமது தலைமை குருவாக இருக்கின்ற கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். அதே நிலையிலே இங்கு கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் குருக்களாக எங்களுக்கு ஜெபிக்க உங்களை அழைக்கும் ஒரு எண்ணத்தில் கிறிஸ்துவின் ஜெபம் எத்தகையதாக அமைந்திருந்தது, எந்த வகையிலே அவருடைய சீடர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்பதை உணர்ந்து அந்த வகையிலே நாமும் ஜெபிக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். இந்த தலைமை குருவின் ஜெபமானது 3 வரங்களை அவருடைய சீடர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளிடம் கேட்கின்றார். என்ன 3 வரங்கள்? முதல் வரம் குருக்களுக்கு பாதுகாப்பை தரவும், இரண்டாவதாக அவர்களது அர்ச்சிப்பின் மூலமாக அர்ப்பண வாழ்க்கையில் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும், மூன்றாவதாக அவர்களிடையே ஒன்றிப்பின் மூலமாக கிறிஸ்துவின் மறைவுடலில் அங்கத்தினர்களாக என்றும் சான்று பகர்கின்ற நற்செய்தியின் சீடர்களாகவும் வாழவும் கிறிஸ்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். முதல் சிந்தனை நம்முடைய மறைவுரைக்கு இயேசு தனது சீடர்களுக்காக பரிந்துரைக்கின்ற முதல் வரம் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். இயேசு ஏன் தன்னுடைய சீடர்களுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பலாம். அவர் இருக்கும் பொழுது சீடர்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் பயக்கமும் இருக்கக்கூடாதே. எதற்காக தனிப்பட்ட முறையிலே இயேசு தன் தந்தையாம் கடவுளை பார்த்து ஜெபிக்கின்றார் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக பொது பணியிலே நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்கள் வளம் பெற ஆதிக்க அதிகாரம் கொண்டவர்களை எதிர்த்து போராடுகின்ற ஒரு காரணத்தினால் தலைவர்களும் அதிகாரிகளும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அவரை கங்கணம் கட்டி ஒழிக்க முயற்சி செய்கின்றார்கள். விரைவிலே அவர் தன்னுடைய உயிரை அதற்காக கொடுக்கப் போகின்றார் என்பதை உணர்ந்தும், இவ்வுலகில் இருந்து அவர் தன்னுடைய சீடர்களை விட்டு உடல் அளவிலே பிரிந்திருப்பார் என்பதை அறிந்தும், தனிமையிலே இருக்கப் போகின்ற சீடர்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். அவரே கூறுகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 16 இறைவசனம் 2 உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொல்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகின்றது. நம்மிடையே அந்த காலம் வந்துவிட்டது என்பதையும் இந்தியாவிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று தந்தையிடம் ஜெபிக்கின்றார். ஆனால் அதே சமயத்திலே தந்தையிடே என்ன விதமான பாதுகாப்பை கேட்கின்றார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய சீடர்களை துன்பத்தில் இருந்தும் சவால்களில் இருந்தும் பேரிடரிலிருந்தும் அவர்களை நீர் ஒரு அற்புதமான செயலின் மூலமாகவோ அல்லது ஒரு மேஜிக் வழியாகவும் அவர்களை காக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கேட்கவில்லை. அவர்களுடைய பாதுகாப்பு இவ்வுலகிலே கட்டாயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இவ்வுலகிலே இருக்கின்ற தீமையிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் தீமைகளுக்கு எதிராக அவர்கள் போராட வேண்டும் என்று இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றார். Holy Father, protect them by the power of your name from the evils. அன்புக்குரிய சகோதர குருக்களே,
இறைப்பணியில் நமக்கு சவால்கள், எதிர்ப்புகள் மற்றும் துன்பங்கள் வருகின்றன. அவைகள் வரக்கூடாது என்று கிறிஸ்து ஜெபிக்கவே கிடையாது. மாறாக நற்செய்தியின் பணியில் தவிர்க்க முடியாத எதிர்ப்புகளை நாம் துணிவுடன் சந்திக்க இறைவன் துணை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஆம், மரணமடைந்த அருள் திருத்தந்தை ஸ்டான் சுவாமி, அருட்சகோதரி ராணி மரியா, அதேபோன்று பெயர் அறியாத குருக்களும் கன்னியர்களும் இக்காலகட்டத்திலே நற்செய்தியின் காரணமாக இழிவுபடுத்தப்படுகின்றார்கள், மானபங்கம் படுத்தப்படுகின்றார்கள், எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த தீமைகளிலிருந்து காக்க அவர்களுக்கு தந்தையாம் கடவுள் பாதுகாப்பை தர வேண்டும் என்று கோருகின்றார். My dear brother priest, I am saying few things in English so that we will understand in a better way. The people of Vellore, they understand English also. I know that very much. Hindi தான் பேச முடியாது. In the face of present challenging, threatening mission, Jesus Christ is interceding for us to protect us from the following challenges, problems, and difficulties which we create for ourselves. What kind of temptation we are getting these days? The temptation of excessive self-preservation, abandoning our mission and the gospel to save ourselves, our institutes and our status quo. நம்மையே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமதுடைய கடமைகளில் இருந்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் இருந்தும் மறைபணிப்பு வாழ்க்கையில் வாழாமல் நாம் நம்மீது கவனம் செலுத்தி நாம் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நிறுவனங்களையோ அதை சார்ந்திருக்கின்ற நபர்களையோ நம்முடைய வாழ்க்கையையோ நாம் பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான சோதனை காலகட்டத்திலே குருக்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, முக்கியமாக நாம் நம்மிலே கவனம் செலுத்தி திரு அவையின் தேவைகளை மறந்து வாழுகின்ற ஒரு சோதனையும் இக்காலகட்டத்திலே இருக்கின்றது. The temptation to isolate and obsess ourselves exclusively with the ad intera dimension of our ecclesial life. எனவே ஒரு சமுதாயத்தில், ஒரு மறைமாவட்டத்தில் அல்லது ஒரு பங்கில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை ஒரு குறுகிய வட்டத்தில் அடங்கிவிடுகின்றது என்பதை இக்காலகட்டத்திலே குருக்களாகி இருக்கின்ற நம்மிடம் பார்க்க முடிகின்றது. குருக்களுக்கு மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்க கன்னியர்களுக்கும், முக்கியமாக ஒவ்வொரு சபையும் தங்களுடைய சபைதான் உலகிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனிதமான சபை என்று எண்ணுகின்ற ஒரு தவறான எண்ணமும் நாம் நடத்துகின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் பாதுகாக்கவே நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இக்காலகட்டத்தில் நமக்கு தேவையான நற்செய்தியின் மதிப்பீடுகளை நாம் சரிவர உணர்ந்து அறிந்து அதை செயல்படுத்த தவறிவிடுகின்றோம். இரண்டாவது சோதனை. மூன்றாவது சோதனை, to bow down to the power of authority and power mongering, betraying our lack of faith in the rule of the law, the constitution, and our common vocation as citizens to uphold the values of freedom, truth and justice. இக்காலகட்டத்திலே பதவிக்கு ஆசை, அதிகாரத்திற்கு ஆசை, இவைகளை பெற நாம் பல சமயங்களிலே நம்மையே அடிமைகளாக்கி சட்டத்திற்கும் நம்ம இந்திய நாட்டின் வழிமுறை விதிமுறைகளுக்கும் நம்முடைய பொது அழைப்பிற்கும் இந்நாட்டு குடிமக்களாக நாம் வாழ மறந்து லஞ்சம் எங்கும் கொடுக்கக்கூடாது என்று வார்த்தையில் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கொடுக்க வேண்டிய தருணத்திலே கொடுத்து கொண்டு மௌனமாக இருக்கின்றோம். அந்த வகையான ஒரு சோதனையும் நம்மிடம் இருக்கின்றது.
எனவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாப்பு வேண்டும் என்று நமக்கு வேண்டும் பொழுது தீமையை எதிர்த்து போராடுகின்ற சக்தியும், அதே சமயத்தில் நம்மிடம் இருக்கின்ற வருகின்ற சோதனைகள் நம்மையே மையப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தடவி நாட்டின் நல்ல குடிமக்களாக வாழ மறந்து நீதி, நேர்மை, சகோதரத்துவம் இவைகளை மனித அபிமானங்களுடன் ஏற்றுக்கொள்ள நாம் மறுக்கும் பொழுது அத்தகைய குறையில் இருந்தும் காக்க கிறிஸ்து நமக்காக பாதுகாப்பை ஆண்டவரிடம் தந்த கனியிடம் கேட்கின்றார். இரண்டாவது மறை சிந்தனை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளிடம் இருந்து நமக்காக கேட்பது இரண்டாவது அருள், அர்ச்சிப்பு. இன்றைய நற்செய்தியின் பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம், உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அர்ச்சிக்கப்பட்ட அவர்கள் not only they are consecrated and they are called to live that consecration through sanctification. அர்ப்பணம் புனித வாழ்க்கையின் மூலமாக நடத்த அவர்களை அழைக்கின்றார். இக்காலகட்டத்திலே நாம் குருத்துவ ஆதிக்கத்தை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளரிக்கலிசம் ஒருங்கி இயக்க திரு அவையிலும் அது பரவலாக சென்ற ஆண்டு நடந்த அமர்விலே ரோமையில் நடந்த உலக ஆயர் மம்மன்றத்தில் அதை பேசப்பட்டது. இந்த கிளரிக்கலிசம் குருத்துவ ஆதிக்கத்தை எவ்வாறு நம்முடைய பங்கிலும், மறை மாவட்டத்திலும், நம்முடைய நாட்டிலும், நம்முடைய தல திருச்சபையிலும் அதை நீக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை கிறிஸ்து உணர்ந்தவராக அர்ச்சிக்கப்பட்ட இவர்கள் அர்ப்பணத்தின் மக்களாக வாழ அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கின்றார். இரண்டாவது ஜெபம், அருமையான மகம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர குருக்களே, நாம் அனைவரும் இன்று குருக்களாக இருக்கின்றோம். ஏனெனில் திருநிலைப்பாட்டின் மூலமாக நாம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றோம், கிறிஸ்மா எண்ணெயின் மூலமாக. இவ்வாறு அர்ச்சிக்கப்பட்டு நாம் பெற்ற அந்த வரமானது தனிப்பட்ட ஒரு அர்ச்சிப்பு கிடையாது. இறைவன் என்னுடைய தகுதியையும், என்னுடைய வலிமையையும், என்னுடைய ஆற்றலையும், என்னுடைய நல்ல தன்மையும் கண்டு கொடுத்த ஒரு அர்ச்சிப்பு தனிப்பட்ட அர்ச்சிப்பு கிடையாது. நமது அர்ச்சிப்பு பொதுப்பணிக்காக, மறைப்பணிக்காக கொடுக்கப்படுகின்றது. அர்ச்சிப்பு பெற்ற நாம் அதை உணர வேண்டும். பல சமயங்களிலே குருக்களான பிறகு நாம் ஏதோ நம்முடைய மத்தியிலே ஒரு எம்பி, எம்எல்ஏவாக இல்லாட்டினா கூட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற ஒரு தவறான எண்ணம் நம்முள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது. சில வருடங்களுக்கு முன்பாக பங்களாதேஷிலே நான் வத்திக்கான் தூதுவகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குருத்துவ திருநிலைப்பாட்டிற்கு சென்றிருந்தேன். அடுத்த நாள் என்னை பார்க்க ஒருவர் வந்தார். அவர் ஒரு ஆசிரியர், அந்த ஊரிலே கிராமத்திலே பேறு பெற்றவர். என்னிடம் பேசும் பொழுது சொன்னார், நேற்று திருநிலைப்படுத்தப்பட்ட திருத்தொண்டர் எட்வர் என்னுடைய மாணவன். ரொம்ப சந்தோஷம். அவர் பட்டம் வாங்கின பிறகு நேற்று இரவு அவரை பார்க்க சென்ற பொழுது நான் பொதுவாக திருநிலைப்படுத்துவதற்கு முன்பாக அவரை நான் எட்வர்ட் என்று கூப்பிடுவேன். அதே பாணியில் அவரை பார்த்து சொன்னேன், எட்வர்ட் ரொம்ப சந்தோஷம், குருவாகிவிட்டால் உனக்காக ஜெபிக்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, இன்னையிலேருந்து நான் சாமியார் என்ன எட்வர்ட்னு கூப்பிடக்கூடாது, ரெவரண்ட் ஃபாதர் எட்வர்ட்னு கூப்பிடுங்கன்னார். உடனே அவர் முன்னால் முழந்தால் இட்டு மன்னிப்பு கேட்டு, சொல்லி ஃபாதர், ஹியர் ஆஃப்டர் ஐ வில் கால் யூ ரெவரண்ட் எட்வர்ட். நம்மிலே இத்தகைய எண்ணம் இன்றும் பரவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் யாரையும் குறை சொல்வதாக இல்லை, இது இருக்கின்ற ஒரு உண்மை. நம்முடைய அர்ச்சிப்பு தனிப்பட்ட நிலைக்காக
கிறிஸ்து இரண்டாவது முக்கியமான வரத்தை நமக்கு கேட்கின்றார். அர்ச்சிப்பின் மூலமாக உண்மையில் அவர்களை அர்ப்பணமாக்க வேண்டும் என்று. இத்தகைய அர்ச்சிப்பு நம்முடைய தகுதியை சார்ந்ததும் கிடையாது. I already told, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எவருமே அவருடைய தகுதிக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்படவில்லை. புத்திசாலித்தனம், விவேகம், சில சமயத்தில் நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா அழகாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கடவுள் தேர்ந்தெடுக்க முடியாது. அதை தான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இஸ்ராயேல் மக்களை தன்னுடைய கண்மணியாகவும் உரிமை வேறாகவும் அவர்களை தேர்ந்து கொண்ட அந்த இறைவன் கூறுவார், அவர்களை தேர்ந்து கொண்டதற்கு காரணம் என்பதையும் தெள்ளத் தெளிவாக இன்று முதல் வாசகத்திலே கூறுகின்றார். இஸ்ராயேல் மக்கள் எல்லா மக்களிலும் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் அவர்களை அன்பு செய்யவில்லை, தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையிலே எல்லா மக்களிலும் அவர்கள் சொற்பனமானவர்கள் என்பதற்காக. I bishop, we priest, we have been selected, called and ordained not because of our merits, because God has a great love for us, the mercifulness that made God to call us what we are now. எனவே இந்த அர்ச்சிப்பு தகுதி அல்ல, அருளை சார்ந்தது. இறைவன் உங்களுக்கு அருளை தருவதற்காக கொடுக்கின்றார். உங்களுடைய அர்ச்சிப்பின் மூலமாக நீங்கள் அர்ப்பண வாழ்க்கையில் அந்த அருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, அர்ச்சிப்பு ஒரு திருப்பயணம். It is true, when you receive the order of priesthood, from there onwards till our death we are all priests. ஆனால் அதே சமயத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுகின்றார் என்றால், உண்மையான அந்த அர்ச்சிப்பு ஒரு நிலை அல்ல. இட் இஸ் நாட் எ ஸ்டேட்டஸ் குவோ, இட் இஸ் நாட் ஒன் டைம் ஈவெண்ட், இட் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். நிலையான தன்மை அல்ல, மாறாக தொடர் நிகழ்வு, ஒரு தொடர்கதையாக நம்முடைய அர்ச்சிப்பு ஒவ்வொரு நாளும் வாழப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் கூறுகின்ற கட்டளை ஜெபங்கள், நிறைவேற்றுகின்ற திருவழிபாடுகள், பக்தி முயற்சிகள் எல்லாமே அந்த அர்ச்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம், அர்ச்சிப்பு திருப்பயணமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருங்கியக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் தங்களுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு தினமும் அந்த அர்ச்சிப்பை அர்ப்பணமாக வாழ வேண்டும் என்று. இதை நன்கு உணர்ந்த புனித அகுஸ்தீனார் கூறுவார். அருமையான வார்த்தை. ஆங்கிலத்திலே இவ்வாறு கூறப்படுகின்றது, God is a circle whose center is everywhere. கடவுள் ஒரு வட்டம், அவருடைய சென்டர் என்று பொழுது நடு புள்ளியானது எல்லா இடத்திலும் இருக்கின்றது. வட்டமாக இருக்கின்ற அந்த கடவுளுக்கு சுற்றளவே கிடையாது. And whose circumference is nowhere. வட்டமாக இருக்கின்ற கடவுளுக்கு நடுப்புள்ளி எல்லா இடத்திலும் இருக்கின்றது, சுற்றளவு கிடையாது. அதே போன்று நம்முடைய அர்ச்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும், எல்லா பகுதியிலும், எல்லா சமயத்திலும் தேவைக்கும் நேரத்துக்கும் ஏற்றவாறு அமைய வேண்டும். அதுதான் அர்ச்சிப்பின் திருப்பயணம் என்று கூறப்படுகின்றது. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை தர வேண்டும். அர்ச்சிப்பில் இவர்களை அர்ப்பணமாக்க தன்னுடைய தந்தையை பார்த்து கூறுகின்றார். மூன்றாவதாக மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், யூனிட்டி
among the priests of the people of God. இயேசு தனது சீடர்களுக்கு பரிந்துரைக்கும் மூன்றாவது வரம் ஒன்றிப்பு. இச்சமயத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன். இங்கே இருக்கின்றவங்க பூந்தமல்லியில் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், நான் படிக்கலை. மறைந்த நமது முன்னாள், எங்களுடைய முன்னாள், உங்களுடைய முன்னாள் முதன்மை குரு விவிலிய ஆசிரியர் அருட்தந்தை எஜே அந்தோனிசாமி பற்றி பல பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும். வெரி குட். ஒரு நாள் என்னுடைய முதன்மை கருவாக இருந்த பொழுது உண்டு கொண்டு இருக்கும்போது கேள்வி கேட்டார். ஆண்டவரை, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள், இயேசுநாதர் செய்த புதுமையிலே பெரிய புதுமை என்னன்னு கேட்டார். என்ன புதிய புதுமை? அவரே சொல்லிக்கிட்டார். கடலில் நடந்ததா, 5000 பேர்களுக்கு உணவு கொடுத்ததா, புயலை அடக்கியதா, செத்துப்போனவனை உயிர்ப்பித்ததா? எது மிகப்பெரிய புதுமை? யாருக்கும் தெரியுமா? ஏன்னா நீங்களும் அவரை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு சொன்னார், மிகப்பெரிய புதுமை என்னவென்றால், தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 12 சீடர்களும் அவர்களின் தனித்துவத்திலிருந்து அவர்களை ஒன்றாக கொண்டு வந்து ஒருமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு மேல் திரு அவையை கட்டி எழுப்பியது தான். யோசித்து பாருங்க, பங்கு பேரவையினால் எத்தனை போராட்டங்கள். யோசித்து பாருங்க, துறவர சபையில் இருக்கின்ற ஆலோசக சகோதரிகளால் எத்தனை போராட்டங்கள். ஒரு அம்மா ரைட்டில் போகும், இந்த அம்மா லெஃப்டில் போகும், ஒரு அம்மா எங்கேயுமே போகாது. தனித்துவம் நிறைந்த இந்த 12 அப்போஸ்தலர்கள், அவங்க பின்னணியில் பாருங்களேன். ஒருத்தர் யூதாலேருந்து வராரு, ஜெருசலேமே ஒவ்வொரு வீட்லேயும் வரார். தொழிலை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிப்பார், இன்னொருத்தர் வரி தண்டு போகிறாரு இருப்பார், இன்னொருத்தர் என்னவா இருப்பார், வேலை செய்யாமல் இருக்கலாம், தச்சு தொழில் பண்ணதாக இருக்கலாம். பல தொழில் செய்தவங்க. வாழ்வு முறையில் தனித்துவம் அவங்கள்ட்ட இருந்தது. இளைஞவர்கள், முதியவர்கள், திருமணமாகாதவர்கள் என்று பல வகையான நிலையில் இருந்தவர்கள். அவருடைய மனநிலையில் சில பேர் கிறிஸ்துக்கு அடுத்ததாக அவர் தான் தலைவரான ஒரு ஆசை. ஒருத்தருக்கு இடது பக்கம் உட்காந்து வலது பக்கம், இன்னொருத்தர் மடி மேலே சாஞ்சிக்கணும்னு ஆசை. டிரான்ஸ்ஃபர் சமயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தான். அந்த பங்கு இந்த பங்கு, இந்த இன்ஸ்டிடியூஷனு, அங்கே தான் வாழ்வு முறையில் தனித்துவம், மனோகத்தில் தனிப்போம். அவங்களுடைய எண்ணத்துலையும் அப்படி தான். இதை செஞ்சால் அப்படி செய்யலாம், அப்படி செஞ்சால் அப்படி போகலாம், இப்படி போகலாம். பெரிய லாங் பிளான். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் வே ஆஃப் டூயிங். அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். இத்தகைய வேறுபட்ட தன்மைகளை, தனித்துவத்தை கொண்ட அப்போஸ்தலர்களை தான் ஒன்றுபடுத்தி ஒன்றாக இணைத்து அதன் மீது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரு அவையை கட்டியிருக்கின்றார். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒற்றுமை நமக்கு தேவை என்று கடவுளின் தந்தையாகிய பார்த்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவு இன்று மன்றாடுகின்றார். ஊனும் பிரஸ்பித்தேரியும் வேலூர் மறை மாவட்டத்தோடு 4 வருடங்கள் நெருங்கிய உறவில் இருக்கும் பொழுது ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். இங்கெல்லாம் குருக்களும் பல வகையான எண்ணங்கள், கருத்துக்கள் இருந்தாலும் கூட ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்க. ஆமாம், எல்லாம் கை தட்டிடுங்க. நீங்கள் தட்டாங்க. அத்தகைய ஒற்றுமை காலசட்டத்திலே நமக்கு தேவையாக இருக்கின்றது. நான் சொன்னோன்னு எல்லாம் நான் யூனிஃபார்மிட்டியை பற்றி பேசலை. யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. மறைந்த கேனனிஸ்ட் ஒய்யர்தாஜை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய புக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அவர் ஒருத்தர் அடிக்கடி என்று சொல்லுவார், தமிழக திருச்சபையில் ஒரு கொயர் நம்ம ஏற்படுத்த முடியாது. ஒரு ஸ்துதியில் பாடும்போது
இன்னொருத்தர் வந்து மேல் சுதிக்கு போயிடுவார், ஒருத்தர் வந்து கீழ் சுதிக்கு போயிடுவார். இது ரெண்டையும் கொண்டு வாங்கலாங்காட்டியும் அந்த சுதியை மாறிடும். அந்த நிலையில் திரு அவை இன்று சென்று கொண்டு இருக்கின்றது என்று கூறுவார். ஏன்னா உண்மைதானே? ஏனெனில் ஒற்றுமை நம்மிடம் கிடையாத காரணத்தினால் குருக்களாகிய நாம் ஒற்றுமையின் மக்களாக, சின்னங்களாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இத்தகைய அருமையான நாளிலே கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவரும் திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்துவின் மறை உடலில் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய அன்பு குருக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் மென்மேலும் தேவ அழைப்பு பெருக வேண்டும். அருமையான பாடல் பண்ணாங்க, தியான பாடலில் தேவ அழைப்பை பற்றியும். அது நமக்கு நிறைய தேவை. குருக்களும் உங்களிடமிருந்து வருகின்றார்கள், குறைகள் உள்ளவர்கள், நிறைவுகள் இருக்கும். அதை பல சமயத்தில் நாம் பார்ப்பது கிடையாது. குறைகளையே காணும் கண்ணுள்ளவர்களாக இருக்கின்றோம். இதை தான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மறைவுரையிலே லிட்டில் மவுண்டில் கூடின ஒவ்வொரு பங்குலையும் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க பங்கு சாமியாருக்கு எதிராக. எந்த பங்குக்கு போனாலும் சரி அவங்க 5 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய கடமையே இதுதான். நாம் அதை கண்டு அஞ்சக்கூடாது. அதற்காகத்தான் நாம் சொல்வது, அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கின்ற தன்மை. அந்த பாணியிலே இந்த ஒருங்கி இயக்க திரு அவை வருகின்ற காலத்தில் நாம் கொண்டாடவிருக்கின்ற 2025வது யுபிலி ஆண்டு பொருள் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு இணைந்து நம்முடைய குருக்களுக்காக 3 கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தீமைக்கு எதிரான நமது விடாமுயற்சி கொண்ட போராட்டங்களில் இறைவனின் பாதுகாப்பை அவர்கள் உணரவும், நமது மறைப்பணியின் மூலமாக இலவச கொடையான அர்ச்சிப்பில் வளரும் திருப்பயணத்தில் தொடர்ந்து அவர்கள் தங்களது வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும், சந்திப்பு, பகிர்வு மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தும் ஒன்றிப்பின் கலாச்சாரத்தில் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கிறிஸ்து வேண்டுகின்ற பாணியிலே பாதுகாப்பிலும் அர்ச்சிப்பிலும் ஒற்றுமையிலும் இறைவனுக்கு ஏற்ற ஊழியர்களாக மாற இப்பலியிலே அவர்களுக்காக வேண்டி ஜெபித்து இறை அருளை பெற்று இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் இறை அருளை பெற்றவர்களாக மாற ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆமென்.